இதோ உதவி. நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறை: குறைவான விமர்சனம் மற்றும் அதிக அனுதாபம். நீங்கள் பிரபலமாக இருக்க விரும்புகிறீர்களா? குறைவான விமர்சனம் மற்றும் அதிக அனுதாபம் காட்ட முயற்சி செய்யுங்கள். நீங்கள் நேசிக்கப்பட விரும்புகிறீர்களா? குறைவான விமர்சனம் மற்றும் அதிக அனுதாபம் காட்ட முயற்சி செய்யுங்கள். மக்களை கவர விரும்புகிறீர்களா? குறைவான விமர்சனம் மற்றும் அதிக அனுதாபம் காட்ட முயற்சி செய்யுங்கள். நீங்கள் வெற்றி பெற விரும்புகிறீர்களா? குறைவான விமர்சனம் மற்றும் அதிக அனுதாபம் காட்ட முயற்சி செய்யுங்கள். விமர்சிப்பது மக்களை முடக்குகிறது. அனுதாபம் மக்களை இயக்குகிறது. அது போலவே எளிமையானது. இதை எளிமையாகச் சொன்ன பிறகு, மேற்கூறிய கூற்றுகளை நிரூபிக்கும் காரணங்களை இப்போது ஆராய்வோம். பிரபலமாக இருக்க, குறைவான விமர்சனம் மற்றும் அதிக அனுதாபம் காட்டவும், மற்றவர்களுடனான நமது விரும்பத்தகாத மற்றும் திருப்தியற்ற உறவுகளில் பல, ஒருவேளை பெரும்பாலான, விமர்சனமே காரணம். விமர்சனம் என்பது மற்றொரு நபரின் விலைமதிப்பற்ற ஈகோ, சுயத்தை வெளிப்படையாகத் தாக்குவதாகும். உங்கள் விமர்சனம் நியாயப்படுத்தப்பட்டாலும், அது மற்றவரை உணர்ச்சி ரீதியாக காயப்படுத்துகிறது மற்றும் உடனடியாக வெறுப்பையும், பெரும்பாலும் வெறுப்பையும் நீடித்த விரோதத்தையும் ஏற்படுத்துகிறது. விமர்சனம் மற்றவரின் ஆழ்மனதில் ஆழமாக பதிக்கப்படுகிறது. இது விமர்சகர் காணப்பட்டாலோ அல்லது குறிப்பிடப்பட்டாலோ கூட அவரது நனவான சிந்தனையில் அதை ஊட்டுகிறது. விமர்சனம் என்பது நண்பர்களை உருவாக்க அல்லது தக்கவைத்துக் கொள்வதற்கான ஒரு வழி அல்ல. அனுதாபம் என்பது துக்கத்தை ஆறுதல்படுத்தும் வகையில் மட்டுமே. நான் அனுதாபம் என்று அர்த்தமல்ல. அனுதாபம் என்பது புரிதல், உடன்பாடு மற்றும் உணர்ச்சிபூர்வமான ஏற்றுக்கொள்ளலை ஒருங்கிணைக்கிறது. இது மட்டுப்படுத்தப்படவில்லை, ஆனால் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஒற்றுமை. சர் தாமஸ் ஸ்டால்ஃபோர்ட் கற்பித்தபடி, பச்சாதாபம் என்பது மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் சிறந்த பாடம். மேலும் கற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல், புரிதல், உடன்பாடு மற்றும் உணர்ச்சிபூர்வமான ஏற்றுக்கொள்ளல் மூலம் அடிக்கடி வெளிப்படுத்துகிறது. அனுதாபம், புரிந்துகொள்ளுதல், உடன்பாடு மற்றும் உணர்ச்சிபூர்வமான ஏற்றுக்கொள்ளல் இல்லாமல் நட்பு வெறும் அறிமுகமாக குறைக்கப்படுகிறது. நேசிக்கப்படுவதற்கு குறை கூறுவதைக் குறைத்து அதிக அனுதாபம் காட்டுங்கள். சிறந்த ஆங்கில பேச்சாளரும் அரசியல்வாதியுமான எட்மண்ட் பர்க், அன்புக்கு அடுத்தபடியாக, அனுதாபம் என்பது மனித இதயத்தின் தெய்வீக ஆர்வம் என்று அறிவித்தார். மனித இதயத்தின் மிகவும் தெய்வீக உணர்வு அன்பு, அடுத்த தெய்வீக உணர்வு அனுதாபம், பின்னர் அடிக்கடி வெளிப்படுத்தப்படும் அன்பு மற்றும் அனுதாபம், புரிதல், உடன்பாடு மற்றும் உணர்ச்சிபூர்வமான ஏற்பு, நீடித்த அன்பின் இன்றியமையாதவை. புரிதல், உடன்பாடு மற்றும் உணர்ச்சிபூர்வமான ஏற்பு என்ற மொத்த அர்த்தத்தில் அனுதாபம் பயன்படுத்தப்படும்போது, அன்புக்கும் திருமணத்திற்கும் அனுதாபம் எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் காணலாம். பல விவாகரத்துகள் அவன் அல்லது அவள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற நம்பிக்கையின் விளைவாகும். வெளிப்படையாக வெளிப்படுத்தப்பட்டவை அல்லது ஆழ்மனதில் அடக்கப்பட்டவை. உளவியலில் இதன் பொருள், அவன் அல்லது அவள் என்னை புரிந்து கொள்ளவில்லை, ஏனென்றால் அவன் அல்லது அவள் என் பிரச்சினைகள், உணர்வுகள் போன்றவற்றில் அனுதாபம் காட்டவில்லை, எனவே என்னை உண்மையில் நேசிக்கவில்லை. திருமணத்திற்கு முன், தம்பதிகள் சர் ரிச்சர்ட் ஸ்டீலின் இந்த ஞானமான கூற்றின் அடிப்படையில் தங்கள் இறுதி இணக்கத்தன்மையை சோதிக்க வேண்டும். ஆன்மாக்களில் ஒருவருக்கொருவர் பொருந்தக்கூடிய ஒரு வகையான அனுதாபம் உள்ளது. மக்களை செல்வாக்கு செலுத்த, குறைவாக விமர்சிக்கவும், அதிகமாக அனுதாபப்படவும் செய்யுங்கள். அவர்களின் நோக்கம், அவர்களின் நம்பிக்கைகள், அவர்களின் இலட்சியங்கள் ஆகியவற்றிற்காக உங்கள் அனுதாபத்தை, புரிதல், உடன்பாடு மற்றும் உணர்ச்சிபூர்வமான ஏற்றுக்கொள்ளல் அடிக்கடி வெளிப்படுத்தாவிட்டால் நீங்கள் மற்றவர்களை பாதிக்க முடியாது. மற்றவர்களை எதிர்மறையான மற்றும் எதிர்நிலையில் இருந்து செல்வாக்கு செலுத்த முயற்சிப்பது, நீங்கள் செல்வாக்கு செலுத்த முயற்சிக்கும் மக்கள் மற்றும் எண்ணங்கள் மீது அனுதாபப்படாமல் இருப்பது, அது பயனற்றது போலவே முட்டாள்தனமானது.
உங்கள் சொந்த அனுதாபமற்ற கண்ணோட்டத்தை அவர்கள் மீது திணிக்க முயற்சித்தால் நீங்கள் மற்றவர்களை பாதிக்க முடியாது, ஆனால் நீங்கள் அவர்களின் இடத்தில் உங்களை வைத்து அவர்களின் பார்வையை புரிந்து கொண்டு அனுதாபப்படுகிறீர்கள், மேலும் அவர்கள் விரும்புவதைப் பெற உதவும் ஒரு வழிமுறையாக அவர்களின் நோக்கங்களின் அடிப்படையில் உங்கள் திட்டத்தை சமர்ப்பித்தால் மட்டுமே. வெற்றி பெற குறைவாக விமர்சிக்கவும் அதிகமாக அனுதாபப்படவும் செய்யுங்கள். இனி இரக்கமற்ற ஆண்கள் போராடும் உடல்கள் மீது வெற்றியை நோக்கி ஏறுவதன் மூலம் அர்த்தமுள்ள மற்றும் நிரந்தர வழியில் வெற்றி பெற முடியாது. தங்கள் சக ஊழியர்களின் உங்கள் சக மனிதர்களால் நீங்கள் வெற்றிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ரகசியம்: உங்களை எளிதாக உயர்த்திக் கொள்ளுங்கள். மற்றவர்களை விமர்சிப்பதன் மூலம் நீங்கள் வெற்றி பெற ஊக்குவிக்க மாட்டீர்கள். ஆனால் மற்றவர்கள் தங்கள் இலக்குகளுக்கு நீங்கள் அனுதாபம் காட்டுகிறீர்கள் என்று உறுதியாக நம்பும்போது, அவர்கள் மகிழ்ச்சியுடன் நீங்கள் உயர்ந்த நிலையை அடைய உதவுவார்கள், ஏனெனில் அவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய உதவுவதற்கு உங்களை ஒரு சிறந்த நிலையில் வைக்கிறார்கள். பெர்னார்ட் பாரிச்: 2 விஷயங்கள் இதயத்திற்கு மோசமானவை: படிக்கட்டுகளில் ஏறி ஓடுவதும் மக்களை கீழே ஓடுவதும். அவர்களை விமர்சிப்பவர்களை கீழே ஓடவிடாமல் இருப்பதன் மூலம் அவர்கள் உங்களுக்கு மேல் நோக்கி வெற்றிக்கு உதவ அதிக விருப்பமுள்ளவர்களாக இருப்பதைக் காண்பீர்கள். அது உங்கள் இதயத்திற்கு நல்லது. உடல் ரீதியாக மற்றும் ஆன்மீக ரீதியாக